ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. ஓல்டு கிளாத்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு ஷர்ட்டை வந்து தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஷர்ட்டுடைய கைப்பகுதிகளை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி காலர் பகுதியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய கிளாத் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கும். ஸோ அந்த கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம உள்பக்கத்தை வெளியே இருக்காமல் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. கீழேயும் ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேல் பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா காலர் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த போர்ஷனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுல்லாக ஒட்டி விட்டுறணும். நீங்கள் வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். சுஜாதா, உதயகுமார், டைம் பாஸ் விவசாயி, கௌசல்யா, ஹேசன் பி, ஜோதி அப்படின்றவங்க கீ பாட்டில் வச்சு டிப்ஸ் ஏதாச்சும் போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில், சத்யா, கவி, விக்கி, உமாஸ் ரெசிபி, ஃபெரோஸ், ராஜேஷ் கிருஷ்ணசாமி, குமார், ராஜா, ஹேமாவதி தண்ணீர், சல்மான், கீதா விஜயன், சங்கரி செந்தில், நிஷு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணியிருந்த இடத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த கைப்பகுதியில் மட்டும் டாப்பில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு 2 சைட்லேயுமே கேப் விட்டு தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்குடைய 2 கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமான கயிறால் கட்டி ஹேங் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கயிறை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு டிப்ஸ் தான். பாருங்கள், இதனுடைய அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு விட்டுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஷெல்ஃப் இல்லாதவங்க கிளாத்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு டிப்ஸு போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. உங்களுக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு அந்த பட்டன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சாரீ வரலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. உங்களுக்கு பார்க்க தான் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்கும். சாரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 சாரீ ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னும்போது நீங்கள் சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பட்டன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உள்ளே வந்து கிளாத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிடுங்க. ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டன்ஸை போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே படியவே படியாது. நீங்கள் வந்து இந்த டிப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிக்கு, கயிறு, அந்த ஹூக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் வந்து கீழே விழாமல் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆணியில் வந்து இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படும் பொழுது பட்டன்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாத்தை வெளியே எடுத்துக்கலாம். மறுபடியும் கிளாத்தெல்லாம் எடுத்து முடித்த பிறகு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூப் பாக்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க.
பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா டைரக்ட் ஆப்போசிட் சைடில். ஸோ அந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி ஷேப்பில் ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயுமே ஆப்போசிட் சைடில் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பிளாஸ்டிக் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அடுத்தது பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து 4 கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி குக்கர் கேஸ்கெட்லாம் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மூடிக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் டெக்கரேட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது அந்த மூடியை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கேஸ்கெட்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்கனைசரை நீங்கள் சிங்க்குக்கு மேலே கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த மூடியை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அந்த குக்கர் கேஸ்கட்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெய் பாட்டிலை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி குட்டி நெய் பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல்கண்டெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸ் நூல்கண்டை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த நூலுடைய ஒரு முனையை மட்டும் வெளியே எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம டபுள் சைட் டேப்பை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அந்த ஹோல்ஸுக்கு கீழே வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கரை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து அந்த டபுள் சைட் டேப்பில் ஒட்டிட்டு மறுபடியும் அந்த ஸ்டிக்கரை அதுக்கு மேலேயே ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான நூல்கண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்படும் பொழுது தேவையான அளவுக்கு நூலை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் அப்படியே அந்த பாட்டிலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நூல் வந்து சிக்காகாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து நூலை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நூல் உருண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கங்கன்னு உருண்டுக்கிட்டு இல்லாமல் ஒரே இடத்துல அப்படியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டிலை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ண பிறகு ஒரு கனமான கயிறை எடுத்துக்கலாங்க. அந்த கயிறை இந்த பாட்டிலுடைய 2 சைட்லையும் கட்டி விட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லென்த்தாகவே கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஆப்போசிட் சைடில், அதாவது பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி கயிறை இன்சர்ட் பண்ணி அந்த 3 கயிறையும் ஒன்றா சேர்த்து டாப்பில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா கயிறை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டுடலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பெருங்காய டப்பா, ஏலக்காய் டப்பா, அதுக்கப்புறம் குட்டி குட்டி டப்பாலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 பாட்டில்ஸ் வந்து இதில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கடுகு, மஞ்சள் தூள், காஃபி தூள், சர்க்கரை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸை வந்து வேஸ்ட் ஆகாமல் கம்ஃபர்டபுளாக எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கண்ணாடி பாட்டில் இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் காமிக்கிறேன். இந்த டிப்ஸுக்கு கண்ணாடி பாட்டில் தான் கரெக்டாக இருக்குங்க. ஸோ கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் கொஞ்சம் வாய்ப்பகுதி பெருசாக இருக்க மாதிரியான பாட்டிலாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேண்டில்ஸை ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டிலை ஏற்றி வைக்கிறதால நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை கிச்சன்லேருந்து ஹாலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மூவ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸியாக இருக்குங்க. கையில் வந்து அந்த மெழுகு வந்து படவே படாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருகிற கேண்டில் வந்து அந்த பாட்டில்லே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேண்டில் எரிஞ்சு முடிஞ்ச பிறகும் நீங்கள் அந்த கேண்டிலை திருப்பி ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 டிப்ஸுக்கு இந்த பாட்டில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.